எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இது 10-11வது வீடியோ. இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்க செங்கருப்பு வந்து பார்த்திங்கன்னா பச்சைக்காலில் கருங்கால் ஓடின 8 நேக்கருப்போட உடைய நல்ல பியூர் செங்கருப்பு. ரொம்பவும் குழந்தை வேறு வயசு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோதான், ஒரு 10-11 மாதம் பட்டா தான் வரும். ரெக்கைக்கு உள்ளே இருக்க மஞ்சள் பொங்கு கூட இன்னும் ஃபுல்லாக மாறல. அந்த பட்டாவுக்கு நல்லா ஃபுல் ஃபினிஷிங்கில் நல்லா ரொம்ப தெளிவாக இருக்குது. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் மஞ்சக்காலில் மயில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சைஸாக இருந்தாலும் நல்லா அடிச்சு காட்டும். அந்த சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் ஸ்பீடாகவே ஒரு எடுத்து மெட்டி எட்டத்தில் வச்சிங்கன்னா சண்டை வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப ஹைலைட்டாக அடிச்சு காட்டும். பொட்டைக்கு போடுறதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சைஸாக இருந்தாலும் அது சண்டையை பார்த்துட்டு பொட்டைக்கு போடுற தகுதி இந்த மயிலில் இருக்குது. இதே போல் இன்னும் 2 மயில் கூட இந்த பேஜில் இருக்குது. ஏன்னா இந்த பட்டாவோட பிறந்ததில் 3 மயில், 3ல் இன்னும் 2 பேஜ் கூட இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் தம்பி அப்டேட் பண்ணுறோம்ன்றக்காப்பில். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பியூர் மஞ்சக்காலில் சுத்தமான காகா வல்லூர் மார்க்கர் போடக்கூடிய வெடிவாலையோட பியூர் காகா வல்லூர். அந்த இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், 12 மாதம் பட்டா தான், ரொம்ப வயசு கம்மி. சைஸு உடம்பு வந்து பார்த்திங்கன்னா கெட்டி ஒரு 4 கிலோ வரும். இது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு 4 கிலோ வரும். எல்லா சேவலையும் மோஞ்சு இதுவும் ஹைலைட்டாக இப்போ சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், பாருங்கள் அடுத்தடுத்து வீடியோவில் இந்த மாதிரி பொருட்களை நான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ண சொல்கிறேன். பாருங்கள். சேவல் பிடிச்சிருக்கவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து தம்பி அதிலே போட்டிருக்காப்புல, வீடியோவில் அப்டேட் பண்ணிக்காப்புல, பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மறுக்காலில் கரிங்கீரி சேவல் வந்து ஒரு 2 வயசுலேருந்து 2.5 வயசு வரைக்கும் வரும். நல்ல வயசு கோழி. இப்போ தான் குருத்தாடிக்கிட்டு இருக்குது. குருத்தாடுற ஸ்டேஜு. பழைய முடி ஃபுல்லாக கொட்டி புது முடி தலையிற ஸ்டேஜ். இதுவும் சேவல் ஒரு 4.5 கிலோ தடவை வரும். நல்லா பெருவெட்டு சேவை. சண்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வைப்ரேஷனோடு அடித்து காட்டும். நல்லாவே பறக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா மஞ்சக்காலில் வெங்காய பேடு அப்படின்னு சொல்லி நம்ம பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட்டில் வந்து வெங்காய பேடுன்னு சொல்லுவோம். இதுவும் வந்து சண்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேக்கியானமாக ஆத்திரமாக நடந்து போய் நல்லாவே காலாட்டத்தோடு இந்த பேடுமே நல்லா அடித்து காட்டும். இதுவும் சேவல் ஒரு 4.5 கிலோவில் வந்து 4.5 கிலோ சைஸுக்கு உள்ள 4.5 கிலோ தடம். இது நல்லா பெருவிட்டு சேவை. இதுவுமே நல்லாவே சண்டை போட்டு காட்டும். கோழி சட்டை பண்ணாமல் அடித்து காட்டும். கொஞ்சம் கூட உடம்ப சட்டை பண்ணாது, நல்லாவே அடித்து காட்டும். பொட்டைக்கு போடுறதுக்கு சண்டை பார்க்குறவங்க ரொம்ப ஹைலைட்டாக விரும்பி பொட்டைக்கு போடுவாங்க. இப்போ தான் குருத்தாடி ஃபுல் ஃபினிஷிங்கில் இருக்குது. இந்த பேடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபினிஷிங்கில் இருக்குது. நல்லா ஒரு ஆத்திரமான செட்டு. இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா போன பேஜில் கூட ஒரு பேடு போட்டிருந்து ஒரு நண்பர், திருப்பூர் நண்பர் தான் எடுத்தார். இது இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன். யாருக்கு லக் இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து பியூர் ஒயிட்டில் கால் வெள்ளைக்கால், மூக்கு வன்னி வந்து பார்த்திங்க அப்படின்னா பியூர் ஒயிட்டு. சேவல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புறாக்கால் மாதிரி சைஸாக தான் இருக்கும் சேவை. ஆனால் உடம்பு வந்து 4 தடவை வரும். கெட்டி நெஞ்சு கெட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா 4 சைஸ் வரும். இதுவும் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஆத்திரத்தில் அப்போ எப்போ அட்வான்ஸாகவும் பறக்கும். அந்த வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஆத்திரத்தில் சம்டைம் வந்து அட்வான்ஸாகவே நல்லா பறந்து காட்டும். இப்போ தான் ஒரு 2-3 நீச்சல் போட்டிருக்கேன். ஏன்னா வாங்கிட்டு வந்தப்போ ஒரு ஆள் நண்பர்கிட்ட எடுத்து வந்தது தான். அது வந்து நல்ல ஒரு நல்ல சைஸான விளைச்சலும் கூட. அடுத்து இதுக்கான அந்த மஞ்சக்கால் ஒயிட்டு எல்லாம் வந்து நம்ம வீட்டு குஞ்சு எல்லாம் அடுத்தடுத்து பட்டா ஸ்டேஜுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சக்கால் ஒயிட்டு, மஞ்சக்காலில் விடைகள் வந்து செங்கிரி, கரிங்கிரி, பச்சைக்காலில் ஒயிட்டு. நம்ம அதே போல் நம்ம லைனேஜில் இந்த கீரி லைட்டை வந்து அதிகம் ஆல்ரெடியே குரூப்பில் நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு பேஜ்லேயே எதுவும் நிற்பேன். கீரி ஐட்டை வந்து கரிங்கி ஐட்டம் நம்மகிட்ட அதிகமாக நிற்கும். இப்போவுமே பார்த்திங்கன்னா கரிங்கி ஐட்டம் அதிகமாக இருக்குது. இதுக்கு போகுது இன்னும் 2 பட்டா இருக்குது. பச்சைக்காலில் காக நூலாம் இந்த பட்டா தான். பச்சைக்காலில் காக நூலாம் நல்லா சைஸாக வரும். வரையிலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஓவியமாக நல்லா சைஸாக வரும். நம்ம அடுத்தடுத்து பேஜில் அடுத்தடுத்து நல்ல கோழியாக நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள். விருப்பம் உள்ள நண்பர்கள் வளர்ப்புக்கு ஃபஸ்ட்டு கிளாஸான பொருளாக போட்டுருக்கேன். வளர்ப்புக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதில் என்னென்னு கேட்டால் வீடியோவில் காட்டிலையும் டைரெக்டாக நீங்கள் வந்து பார்க்கறது யாருக்காக தான் மனது